எங்களுடைய ஹிந்தி பிரச்சார சபா. பார்த்துக்கோங்க எல்லாரும். தக்ஷின் பாரத் ஹிந்தி பிரச்சார சபா சென்னை டி நகரில் இருக்கிற இந்த ஹிந்தி பிரச்சார சபாவுக்கு நான் ஹிந்தி பிரச்சாரத்தின்ற முறையில் எப்போதும் சென்று வருவது என்னுடைய வழக்கம். என்னோடு வரும் அனைவரையும் அழைச்சிட்டு போய் சபாவை காட்டுவதும் என்னுடைய விருப்பம். சென்ற வாரம் அப்படி சென்ற போது பதிவு செய்தது தான் இந்த பதிவு. வாங்க நீங்களும் டி நகரில் இருக்கிற இந்த ஹிந்தி பிரச்சார சபாவை பார்க்கலாம். பிரபல வார இதழான கல்கண்டு ஆசிரியர் லேனா தமிழ்வாணன் அவர்களது மணிமேகலை பிரசுரம் அமைந்துள்ள இந்த தனியாச்சலம் சாலை மெலோனி சாலை சந்திப்பில்தான் நமது தக்ஷின் பாரத் ஹிந்தி பிரச்சார சபா அமைந்துள்ளது. நமது தேசப்பிதா மகாத்மா காந்திஜி அவர்களால் 1918ஆம் ஆண்டு முதலாக ஹிந்தி பிரச்சார சபா இங்குதான் ஆரம்பிக்கப்பட்டது. ஆயிரக்கணக்கான ஹிந்தி பிரச்சாரக்குகள் பல்லாயிரக்கணக்கான ஹிந்தி மாணவர்களை ஹிந்தி தேர்வு எழுதி தேர்ச்சி பெற செய்கின்றனர். எம்ஃபில், பிஹெச்டி போன்ற மேற்படிப்புக்கான வாய்ப்புகளும் இங்கே மேற்கொள்ளப்படுகின்றன. நேராக நாம் பார்ப்பது காந்தி மண்டபம். இது ஒரு மெட்ரிகுலேஷன் ஸ்கூல். இது நூற்றாண்டு நுழைவு வாயில். இவர்கள் எங்களது குழந்தைகள்தான். மணலை கண்டவுடன் விருப்பத்தோடு விளையாடி மகிழ்கின்றனர். ஆயிரத்தி 1997ஆம் ஆண்டு ஹிந்தி பிரவீன் பட்டம் பெறுவதற்காக நான் இங்கு வந்திருந்த போது இந்த காந்தி மண்டபத்திலிருந்து தான் கான்வகேஷன் விழா ஆரம்பித்தது. இந்த இடத்தை காணும் பொழுது கோலாகலமாக அன்று நடந்த பசுமையான நினைவுகள் என் மனதில். என் தந்தையாரோடு அப்போது வந்திருந்தேன். எனது மகளும் இங்கு ஹிந்தி தேர்வுகள் முடித்து பிரவீன் பட்டம் பெற்று ஹிந்தி பிரச்சார சபாவில் ஒரு பிரச்சாரக் என்பதில் எனக்கு பெருமகிழ்ச்சியே பெருமையும் கூட. நமது தேசப்பிதா மகாத்மா காந்தி அவர்கள் தேசிய மொழியாக நமது நாட்டிற்கு ஹிந்தியை தேர்ந்தெடுத்ததில் மிக பெருமைதான். அனைவரும் இன்னொரு மொழி தெரிந்திருப்பது மிக அவசியம். சென்னை டி நகரில் உள்ள தக்ஷின் பாரத் ஹிந்தி பிரச்சார சபாவிற்கான இந்த பதிவை பார்த்து மகிழ்ந்ததற்கு நன்றிகள்.